டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும், அடுத்த போப் எவ்வாறு தேர்வு செய்யப்படுவார், யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்கிற பல்வேறு அம்சங்களை குறித்து இன்றைக்கு டிகோட் செய்ய இருக்கின்றோம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் போப் பிரான்சிஸ் அவருடைய மறைவு குறித்து நேற்று விரிவான ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். இந்த மறைவு பல்வேறு முறைகளில் அறிவிக்கப்பட்டாலும் கூட அதில் முக்கியமானது தேவாலயங்களில் மணி அடிப்பது. போப் பிரான்சிஸ் 88 வயதில் காலமானதுனால பல்வேறு தேவாலயங்களில் 88 முறை மணி ஒலிக்கப்பட்டு அவருடைய மறைவு செய்தி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது. இது ஒரு நடைமுறையாக வைத்திருக்கிறார்கள். வாட்டிகன் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ இறப்பு சான்றிதழில் போப் பிரான்சிஸ் பக்கவாதம் மற்றும் மீள முடியாத இருதய செயலிழப்பு காரணமாக மரணித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாட்டிகனோட மருத்துவர் ஆண்ட்ரியா கையொப்பமிட்ட இந்த சான்றிதழ் போப் மரணிப்பதற்கு முன்பு கோமாவில் விழுந்ததை உறுதிப்படுத்தியிருக்கிறது. தற்போது போப்பினுடைய இறுதி சடங்கிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருத்தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய போப்பினுடைய உடல் புனித பீட்டர் பசிலிக்காவில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அவரோட இறுதிச் சடங்குங்கிறது ஏப்ரல் 26ஆம் தேதி இந்திய நேரப்படி பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. இறுதிச் சடங்குகளுக்கு கார்டினல் ஜியோவானி பாட்டிஸ்டா ரே அவர் தான் தலைமை தாங்குகிறார். இவர் கார்டினல்களுடைய கல்லூரியினுடைய டீனாக இருக்கிறார். இறுதி நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. போப்போட பலமுறை முரண்பட்டவர் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்புடைய பல நடவடிக்கைகளை வெளிப்படையாக விமர்சித்தவர் போப் பிரான்சிஸ். அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் தன்னுடைய மனைவியோடு இறுதி நிகழ்வுகளில் பங்கேற்பதாக கூறியிருக்கிறார். நீண்ட காலமாகவே அதிபர் ட்ரம்பும் போப் பிரான்சிஸும் வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ட்ரம்ப் முதல் முறையாக அதிபராக இருந்தபோது மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்பப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். இந்த முடிவுக்கு கடும் கண்டனங்களை அப்போது பதிவு செய்திருந்தார் போப் பிரான்சிஸ். பாலங்களை கட்டாமல் நினைத்த இடத்திலெல்லாம் சுவர் எழுப்பும் நபர் கிறிஸ்தவன் அல்ல அப்படிங்கிற விமர்சனத்தை வெளிப்படையாக வைத்திருந்தார் போப் பிரான்சிஸ். இந்த வார்த்தை மோதல்கள் போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? யாருக்கும் தனது மத நம்பிக்கை மீது கேள்வி எழுப்ப உரிமை இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சார். மெக்சிகோ நாடு போப் பிரான்ஸை தனக்கு எதிராக பயன்படுத்துகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தார். அண்மை காலம் வரைக்கும் ட்ரம்போட குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து வந்தவர்களில் போப் பிரான்சிஸ் முதன்மையானவராக இருந்தார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ட்ரம்பை தவிர யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி, அர்ஜென்டினா, பிரேசில், பிரான்ஸ் நாட்டு அதிபர்கள் அப்படின்னு பல்வேறு அதிபர்களும் மத தலைவர்களும் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறாங்க. போப் பிரான்சிஸ் தனது உடலை புனித சாண்டா மரியா மாகியோர் பசிலிக்காவில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதை பற்றி நேற்றுக்கே நாம் குறிப்பிட்டிருந்தோம். தனது இறுதிச் சடங்கு குறித்து போப் பிரான்சிஸ் 2022ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி ஒரு உயில் எழுதியிருக்கிறார். அந்த உயிலை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அவருடைய விருப்பப்படி புனித சாண்டா மரியா மாகியோர் பசிலிக்காங்கிற இடத்துல தான் இந்த போப்புடைய இறுதி அடக்கம் என்பது நடைபெறும். இந்த இடம் என்பது 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த தேவாலயம் கன்னிமேரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. ரோம் நகரில் பப்பல் பசிலிக்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 4 தேவாலயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் புனித சாண்டா மரியா மாகியோர் பசிலிக்காங்கிறது. போப்பாண்டவர் அல்லது அவர் நிர்ணயித்த ஒருவர் மட்டுமே இந்த 4 தேவாலயங்களில் திருப்பலி நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது வாட்டிகன் குறிப்பிடக்கூடிய ஒரு கருத்து. போப் தனது ஒவ்வொரு வெளிநாட்டு பயணங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த பசிலிக்காவில் தான் வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். மற்ற போப்களைப் போல அல்லாமல் பிரான்சிஸ் தனது சவப்பெட்டி மிகவும் எளிமையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தையும் தன்னுடைய உயிலில் தெரிவிச்சிருக்கிறார். சவப்பெட்டியில் போப்பாண்டவர் பதவியை பற்றி எந்த குறிப்பையும் பதிவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதும் அவருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. தன்னுடைய திருச்சபை பெயரான பிரான்சிஸ் என்பதனுடைய லத்தீன் எழுத்துக்களான பிரான்சிஸ்கஸ் அப்படிங்கிறத மட்டும் பொறித்தால் போதுமானது அப்படிங்கிறத தன்னுடைய உயிரில் குறிப்பிட்டிருக்கிறார் போப் பிரான்சிஸ்.
சரி, இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த உயிலில் அவருடைய இறுதி காலங்களில், அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் தன்னுடைய இறுதி காலத்தை நெருங்கிவிட்டதாலாம் அதில் குறிப்பிடுகிறார். அதில் தான் இந்த குறிப்புகளை எழுதியிருக்கிறார். அவருக்கு எப்போதுமே எளிமையான ஒரு மனிதராகவே இருந்திருக்கிறார். மற்ற போப்பாண்டவர்களைப் போல அல்ல. தனக்கு கொடுக்கப்பட்ட விலை உயர்ந்த கார்களில் தொடங்கி தன்னுடைய அந்த போப்பாண்டவருக்கான இல்லம் வரைக்கும் எல்லாவற்றையும் நிராகரித்து எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்தவர். அப்படி தன்னுடைய மறைவின் போதும் கூட அந்த அடக்கம் செய்யப்படுவதிலையும் ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய உயில் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அடுத்த போப் யார் அப்படிங்கிற கேள்வி இப்போ உலகம் முழுக்க எழுந்திருக்கிறது. குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் அதுதான் பேசுபொருளாக இருக்கிறது. உலகிலேயே மிகவும் ரகசியமாக நடத்தப்படக்கூடிய தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கத்தோலிக்க மக்களுடைய தலைவரான போப் ஆண்டவருடைய தேர்வு தான். சரி, அடுத்த போப்பாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில பேருடைய பெயர்கள் வெளியாகி இருக்கின்றன. அவங்கள பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். அதில் மிகவும் முக்கியமானவர் பியட்ரோ பரோலின் அப்படிங்கிற ஒரு பிஷப். இத்தாலியை சார்ந்த பரோலினுக்கு வயது 70. மறைந்த போப் பிரான்சிஸ்க்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தவர். 2013ஆம் ஆண்டு முதல் வேட்டிக்கனில் வெளியுறவு செயலாளராக இருந்து வருகிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சீனா மற்றும் மத்திய கிழக்கு நாட்டு தலைவர்களோட பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியவர். 2018ஆம் ஆண்டில் பிஷப்களை நியமிப்பது தொடர்பாக சீன அரசாங்கத்தோடு ஏற்பட்ட ஒப்பந்தத்திற்கு அடிப்படை காரணமாக முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் அப்படிங்கிறது இவரை பற்றிய குறிப்புகளில் முக்கியமாக இருக்குது. அதே போல் அடுத்த ஒரு வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆண்டனியோ டாக்லே அப்படின்னு ஒரு பாதிரியார். 67 வயதான டாக்லே பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்தவர். மணிலாவில் முன்னாள் ஆர்ச் பிஷப்பான டாக்லே போப்பாக தேர்வு செய்யப்பட்டால் ஆசிய கண்டத்தை சார்ந்த முதல் போப்பாக அவர் இருப்பார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் ஆசிய கண்டத்திலிருந்து ஒரு போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. போப் பிரான்சிஸோடைய உண்மையான வாரிசாக கருதப்பட்டவர் டாக்லே. ஆனால் அண்மை காலமாக இவருக்கு கார்டினால்களிடம் ஆதரவு குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விவாகரத்து மற்றும் தன்பாலின ஈர்ப்பு விவகாரங்களில் திருச்சபையினுடைய நிலைப்பாடு மிகவும் கடுமையானது அப்படின்னு விமர்சித்து வரக்கூடிய ஒருத்தர். மூன்றாவதாக போப்புக்கான வாய்ப்பு உள்ளவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் இருக்கக்கூடியவர் பீட்டர் டர்க்சன். இவர் கானா நாட்டை சார்ந்த 76 வயதான கார்டினல். இவர் தேர்வு செய்யப்பட்டால் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் கருப்பினத்தை சார்ந்த ஒருவர் போப்பாக இருப்பார். இதுக்கு முன்னாடி எப்போ அப்படி கருப்பினத்தை சார்ந்த ஒருத்தர் போப்பாண்டவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். முன்னதாக 189ஆம் ஆண்டிலிருந்து 199ஆம் ஆண்டு வரை விக்டர் 1 அப்படிங்கிற கருப்பினத்தை சார்ந்தவர் போப்பாண்டவராக பதவி வகித்தார். பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்த மிலிட்டேட்டஸ், அதே போல் கெலாசியஸ் 1 அப்படின்னு சிலரும் கூட போப்களாக இருந்திருக்கிறாங்க. பட்டியலில் அடுத்து யார் இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 8லேருந்து 10 பேர் இந்த போட்டியில் இருக்கிறாங்க, பட்டியலில் இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக முன்னணியில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் நாம் இங்கே பட்டியலிடுறோம். அப்படி அடுத்து இருக்கக்கூடிய ஒருத்தர் பீட்டர் எர்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹங்கேரியை சார்ந்த 72 வயது பிஷப். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கத்தோலிக்க போதனைகளுக்கும் நடைமுறைகளுக்கும் ஆதரவானவர். போப் பிரான்சிஸின் கருத்துக்களுக்கு பல முறை எதிர்ப்பு தெரிவித்தவர். நம்ம போப் பிரான்சிஸ் பற்றி பார்த்தோம். அவர் நிறைய ப்ராக்ரெசிவ் தாட்டோடு இருந்தவர். ஆனால் அவருக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவராக இவர் பார்க்கப்படுகிறார். ஹங்கேரியில் உள்ள தேவாலயங்கள் அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு போப் பிரான்சிஸ் கருத்து தெரிவித்த போது ஹங்கேரியோட பிரதமர் விக்டர் ஓர்பானுடன் இணைந்து அதை எதிர்த்தவர் இந்த கார்டினல். ஹங்கேரியில் உள்ள தேவாலயங்கள் அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போப் பிரான்சிஸோட கருத்துக்கு ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பனுடன் இணைந்து எதிர்ப்பு தெரிவித்தவர் இந்த எர்டோ. இந்த போட்டியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் இத்தாலியை சார்ந்த மேட்டியோ ஜூபி அப்படிங்கிறவர். 2019ஆம் ஆண்டு போப் பிரான்சிஸால் கார்டினலாக நியமிக்கப்பட்டவர். ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான மறைந்த போப் பிரான்சிஸின் கருத்துக்களை முன்னெடுத்து அதனை நோக்கி பயணிப்பார் அப்படின்னு கருதப்படக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர். யுக்ரைனுக்கு அமைதி தூதராக நியமிக்கப்பட்டவரும் கூட. யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியையும் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சினுடைய தலைவர் கிரில்லையும் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை நிறுத்த வலியுறுத்திய ஒருத்தராக அறியப்படுகிறார். நாம் குறிப்பிட்டவர்கள் மட்டுமில்லாமல் மால்டாவை சார்ந்த மரியோ கிரேச், கினியாவை சார்ந்த ராபர்ட் சாரா ஆகியோருக்கும் அடுத்த போப்பிற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அடுத்த போப்பை தேர்வு செய்யும் நடவடிக்கைகள் விரைவில் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது.
இந்த தேர்தலில் 135 கார்டினல்ஸ் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இதில் இந்தியாவை சார்ந்த 4 பேரும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கார்டினல் பிலிப் நேரி ஃபெராரோ, கார்டினல் பசேலியோஸ் கிளிமிஸ், அதே போல் கார்டினல் அந்தோனி பூலா, கார்டினல் ஜார்ஜ் ஜேக்கப், இப்படின்னு இந்த 4 பேருக்கும் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் 2 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள். புதிய போப்பை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளில் இவங்க கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 72 வயதான பிலிப் நேரி ஃபெராரோ கோவா மற்றும் டாமன் பேராயராக இருக்கிறார். இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் மாநாடு, ஆசிய ஆயர்கள் மாநாடுகளுடைய கூட்டமைப்பு தலைவராகவும் இருக்கிறார். 64 வயதான கார்டினல் பசேலியோஸ் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சைரோ மலங்காரா கத்தோலிக்க திருச்சபையினுடைய பேராயராக இருக்கிறார். அதேபோல் ஹைதராபாத்தை சார்ந்த பேராயரான ஆண்டனி போலோவும் போப் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார். இவர்தான் இந்தியாவின் முதல் தலித் கார்டினல் அப்படிங்கிற வரலாற்றை படைத்தவர். வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள இந்திய கார்டினல்களில் ஜார்ஜ் ஜேக்கப் குவக்காடு தான் மிகவும் இளையவர். கேரளாவை சார்ந்த 51 வயதான குவக்காடு 2021ஆம் ஆண்டு முதல் போப் பிரான்சிஸின் சர்வதேச பயணங்களை ஒருங்கிணைத்து வந்தவராகவும் இருக்கிறார். இப்படி 4 கார்டினல்கள் இந்தியாவிலிருந்து வாக்களிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அடுத்த போப் யார் என்பது விரைவில் தெரிய வரும். தேர்தல் முடிவு நடத்தப்பட்டு அந்த தேர்தல் நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம முந்தைய காணொளியில் விரிவாக விளக்கியிருக்கிறோம். போப் ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டால் வெள்ளை புகை வெளியிடப்படும். அதன் மூலமாக போப் தேர்வு நடந்து முடிந்தது அப்படிங்கிற கருத்து சொல்லப்படும். கருப்பு புகை வெளியிடப்பட்டால் போப் தேர்வு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு முறை வாக்களித்து அந்த வாக்குகளில் 3/2 பங்கு வாக்குகளை பெறவில்லை என்றால் தொடர்ச்சியான தேர்தல் நடந்து கொண்டே இருக்கும். இந்த நடைமுறைகள்லாம் நேற்றே நாம் விளக்கி இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய போப் என்ன விதமாக இருக்க போகிறார், அவருடைய பாதை என்னவாக இருக்க போகிறது, அன்பின் மகத்துவத்தை உணர்ந்தவராக இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அமைதியை விரும்பக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.